ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அண்டு குரூப் 2A நோட்டிஃபிகேஷன். என்னடா ரெண்டுத்தையும் தனித்தனியாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். ஸோ நீங்கள் திட்டுறவங்க திட்டிக்கோங்க, திட்டாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் அந்த வீடியோ போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போய் லாக் ஆகிடாதீங்க, அவ்வளோதான். ஷேர் ஆகிக்கோங்க. யாரையும் பெருசாக நம்ப வேணாம். அஃபீஷியலாக வரதவங்க எல்லாம் ரைட்டு தான். பட் இது வந்து பெரிய நாளுமே 90% கன்ஃபார்முங்க, ஓகேங்களா? என்னோடய சர்க்கிள்லேருந்து. சரி, நான் இன்ஃபர்மேஷன் அப்படியே சொல்கிறேன், ஓகேவா? குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் செகண்ட் வீக் எண்டு, அப்படின்னாக்க தேர்ட் வீக்கில் கன்ஃபார்ம் வந்துடும் நினைக்கிறேன் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன். அப்போ நோட்டிஃபிகேஷன் அப்போ வருதுன்னா இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகணும் சொன்னியாடா அப்படின்னு கேட்டிங்களே. ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன ஆகும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 200 கொஷின் தாங்க, ஓகேங்களா? 175 GS ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேங்களா, பொது அறிவு, ப்ளஸ் 25 மேக்ஸ் ஆப்டிடியூட், ஓகேங்களா, மென்டல் எபிலிட்டி. 175 + 25 இதுதான் ஸ்கோரிங் பேப்பர். இந்த 200 மார்க் தான் உங்களுக்கு வந்து 200 கொஷின் தான் ஸ்கோரிங், ப்ளஸ் 100 கொஷின்ஸ் ஜென்ரல் தமிழ். இது எலிஜிபிலிட்டி பேப்பர். இப்போ எப்படி 40 எடுத்தால் பாஸ் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறாங்களே, ஸோ அதுமாரி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பார்ட்னாக இருக்கும். மெயின்ஸ் உங்களுக்கு 300 மார்க்குக்கு ஒரே ஒரு பேப்பர். அப்போ மெயின்ஸில் இந்த பேப்பர் ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி எடுத்துட்டாங்களா? ஆமாம், எடுத்துட்டாங்க. இன்டர்வியூ இருக்குமானா கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கலாம், இருக்க சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இன்டர்வியூ மட்டும் டவுட்டாக இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டேன். ஓடி போர்ஷன் தான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஓரல் டெஸ்ட் உண்டு, கண்டிப்பாக அது 40 மார்க் இருக்கும். ஸோ அப்போ மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் கொடுப்பாங்க. குரூப் 2 இது குரூப் 2 தனியாக பிரிச்சிட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ குரூப் 2 வந்து கம்பைன் பண்ணதில் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இப்போ ரிசல்ட்டு கண்ணாமனு தெரிச்சிட்டு நேரங்காலம் எல்லாமே இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்காக தான் இது வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ட்விஸ்ட்டு, சிலபஸ் மாறுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, பேட்டர்னில் வேரியேஷன்ஸ் இருக்குது. இது எப்போ கிடைக்கும்? மே மாதம் நோட்டிஃபிகேஷன் எப்போ கிடைக்கும் கேட்டிங்கனாக்கா இந்த மந்த் எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் வந்துடும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நியூ சிலபஸ்க்கான அப்டேட், நியூ பேட்டர்னுக்கான அப்டேட்டும் வரலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு புதுசாக உங்களுக்கு ஒரு சிலபஸ் பேட்டர்ன் அழகாக கொடுத்துருவாங்க. எப்படி அது அவங்கள ஒர்க்குன்னு வச்சுக்கலாம், புதுசாக கொடுக்குறது, நம்மளை வச்சு செய்கிறது, வச்சு தலையில் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறது. ஒன்றும் இதுக்கு மேலே குரூப் 2 தனியாக தான் இருந்துச்சு. அது பாட்டுன்னு சாஃப்டாக நிம்மதியாக போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அழகாக குரூப் 4 படிக்கிற மாதிரி குரூப் 2 படிச்சுட்டு தான் ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் இருந்துச்சு, நிம்மதியாக இருந்தாங்க பசங்க. அதில் ஒரு கல்லை போட்டு நம்மளை டொக்குன்னு நல்லா சுத்த விட்டு செஞ்சு விட்டாங்க, புரியுதுங்களா? சரி, பரவாயில்ல, ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம். இது பிரிக்கிறதால இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது குரூப் 2A. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்போ குரூப் 2A தனியாக நடக்கிறாங்க. எப்போ எக்ஸாம் வரும் புரியுதுங்களா? ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வர, 2024 ஜூனில் நோட்டிஃபிகேஷன். அது ஃபஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கான்னு தெரியல, ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். இருக்குது 4 வரதாடான்றீங்களா? அதுதான் ஜூன் மாதம்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் ஒரு டெஸ்ட்டு. இதில் மேக்ஸ் கிடையாது, நோ மேக்ஸ். 100 ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு 100 கொஸ்டினும் ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டினும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பராக இருக்கும். இங்கேயும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது குரூப் 2A. கிட்டத்தட்ட குரூப் 4ம் குரூப் 2 பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எழுதுறாங்க, ரைட்டுங்களா? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. நாமளும் நிறைய வீடியோலாம் போட்டோம். பட் எனக்கு என்னென்னா நடுவில் வந்து எடுத்துருவாங்களோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எனக்கு என்னமோ டிஎம்பிசி காது கொஞ்சம் லைட்டாக திறந்துட்டாங்க போல், கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு லைட்டாக ஈரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஷின்ஸ் ஆர் ஜென்ரல் தமிழ் 100 கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ் அப்படின்னு கொடுக்க சான்சஸ் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு சோர்ஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்ட்டு பேசிட்டேன். என்னங்க கன்ஃபார்ம் இருக்குமா? அதில் வந்து ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் சான்சஸ் இருக்குது புது பேட்டர்னில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் புது சிலபஸ் பேட்டர்ன் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரலாம், வாய்ப்பு அதிகம், சரிங்களா? ஸோ அப்போ இன்னொன்று கேட்பீங்க, சரி இதெல்லாம் ரைட்டு, குரூப் 2 மெயின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. குரூப் 2 மெயின்ஸ் கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன், கிடையாது, இருக்காது, வாய்ப்பு இல்லை. இதனால் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம், புரியுதுங்களா? ஜென்ரல் இங்கிலீஷும் கொடுத்து மெயின்ஸே ரிமூவ் பண்ணி குரூப் 2 ஒரு எக்ஸாம் வச்சா சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈக்குவல் காம்படிஷன் போயிட்டே இருக்கும். பட் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் ஒரு டவுட்டாக இருக்குது, புரியுதுங்களா? ஸோ மெயின்ஸ் இருக்காது, அதுவே உங்களுக்கு பெரிய பேர்டன் இல்லைங்க, புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, ஓகேவா? அதனால் ஒரு பெரிய ஒரு பேர்டனில் இருப்பீங்க, அந்த பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் நாம் இப்போ, ரைட்டா?
இதுதாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கான பிக்கெஸ்ட் அப்டேட்டு தான். இப்போ இதை வந்து நிறைய பேர் சொல்லலாம், இதெல்லாம் நம்பாதீங்க, ரூமர்ஸ் அப்படிலாம் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரும்னு சொன்னேன், அப்புறம் ஈவினிங்கில் இல்லைங்க இந்தமாரி அப்லோடிங்கில் எது ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மண்டே ஈவினிங்கில் வந்துருன்னு சொன்னேன். அப்புறம்லாம் திட்டாமிச்சிங்க, மண்டே டு வெனஸ்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஏன்னா திட்டவங்களுக்கு அப்படி தான் பதில் சொல்ல முடியும், மண்டே டு வெனஸ்டேப்பான்னு சொல்ல முடியும். நம்ம வர நியூஸை கரெக்டாக சொல்கிறோம், அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு மண்டே நைட்டே வந்து போச்சு. ஏன்னா அப்லோடிங் வழக்கம் லேட்டாகவும் நைட்டுக்குள்ளே வந்துருச்சானா ரைட்டாக. இப்போ அதே சோர்ஸ் நான் யார்கிட்டலாம் கேட்டனோ அவங்கள்ட்ட தான் நான் திரும்ப கேட்டிருக்கேன். இப்போ வந்து ரீல்ஸாக தான் இவங்க எனக்கும் ஷாக்காக தான் இருக்குது, ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா மெயின் செல்ல குரூப் டேக்கு அது ஒரு பெரிய பட்டன், பசங்க நிம்மதியாக இருக்கலாம் ரைட்டா. சரி ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்ம தமிழில் வந்து ஒரு இது போட்டிருப்போம், என்ன ப்ரோ ஏதோ ஃபஸ்ட்டு 300 பேருக்கு ஏதோ சொல்லிருக்கீங்களா அப்படின்ட்டு. குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸ் 5,200 rupees, இப்போது அந்த ஃபீஸ் தான். பட் அது ஒரு சின்ன வேரியேஷன் உங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஃப்ரெஷர் அப்படின்னாக்க நீங்கள் இப்போ தான் நம்மள்ட்ட முழுசாக ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,999 தான், 4,000 மட்டும்தான். இப்போ உங்களுக்கு 2,000 குறையுது. இது வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்க. முதல் 300 பேருக்கு மட்டும்தான் புரியுதுங்களா. அடுத்தது குரூப் 2A புரியுதுங்களா. குரூப் 2A வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு முதல் 300 பேருக்கு ஓகேங்களா ஃபீஸு. குரூப் 2A ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 இருக்கும் முழுசாக கண்டிப்பாக. ஏன்னா சிங்கிள் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க, கண்டிப்பாக 200 தான் வைக்க போகிறோம், 2,000 தான் வைக்க போகிறோம் சரிங்களா. அந்த 2,000 உங்களுக்கு ஃபஸ்ட்டு 300 பேருக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees சரிங்களா. முதல் 300 பேருக்கு 700 ரூபா சரிங்களா. ஏன்டா அதை சொல்கிறோம்னாக்க நம்ம குரூப் 2Aல நம்ம ஸ்டூடெண்ட்ஸு 9 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல ஸ்டேட் லெவல் 9th ரேங்க் நம்ம ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு வீடியோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது இல்லாமல் லாஸ்ட் டைம் குரூப் 4ல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் போஸ்ட் வாங்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்ல, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும். அது நீங்கள் தமிழ் நியூ வேறு ரைட்டா ஏதாச்சும் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் என்ட்ரி ஃபுல்லாக சேர்த்து உங்களுக்கு ஃபீஸ் 4,000 ரூபா, அதாவது ₹1 கம்மி ரைட்டா. அடுத்தது குரூப் 2A முதல் 300 பேருக்கு ஃபீஸு 700 ரூபா சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். புது பேட்ச் அவைலபிளாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. சிலபஸ் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறீங்க புரியுதா. குரூப் 2ல சேஃப் அண்ட் ரேங்கில் இருக்கவங்க வெயிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி எக்ஸாம் படிங்க, குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க புரியுதா. இல்லை குரூப் 1 படிங்க ஓகேவா. குரூப் 1 எக்ஸாமுக்கு எதுவும் கொடுக்கலையாடா அப்படின்னு கேட்பீங்க. குரூப் 1 குரூப் 4க்கு இல்லைங்க, அதுக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா டெஸ்ட் அதிகம், 135 டெஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும், வச்சு செய்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கண்டென்ட் அதிகம் அப்டேட் கொடுத்தே ஆகணும். அதனால் ஃபீஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு 5,999 ரூபா தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக 13,000 அதை நம்ம அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறோம், உங்களுக்கு பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாமல். குரூப் 4 பார்த்தீங்கன்னாக்கா 1,999 ரூபா தான் சரிங்களா. அதே பெருசாக சேஞ்சஸ் இல்லை. குரூப் 4க்கு உங்களுக்கு 50 days பேட்ச் இருக்குது, குரூப் 1க்கு உங்களுக்கு 80 days பேட்ச் இருக்குது. ஜாயின் பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா. ஜாயின் பண்ணுறீங்கள, ஜாயின் பண்ணுறீங்க ஓகே. அது பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் ஜாயின் ஆஸ் போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் போங்க, நிறைய வீடியோஸ் கொடுத்துருவோம் நம்மளோட சர்க்கிள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு அதெல்லாம் பாருங்கள். இப்போ புதுசாக ஒரு சில மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா. கொஞ்சம் வச்சு செயலான்ட்ருக்க படித்தேன்னு சொல்லிட்டு டைட்டில் அனுப்புறீங்க ரைட்டா. படிச்சிங்களான்னு செக் பண்ணணும்ல, வெறும் டெஸ்ட் வச்சா போதுமா, வேறு பண்ணணும்ல, அதுதான் வச்சு செய்ய போகிறேன் பாருங்கள். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஷாக்காக இருக்குது, என்னடா சொல்கிறேன் இவரெல்லாம் போய் செய்யும்போது நம்ம வச்சு செய்வோம் போலையா இருக்கும், செய்ய போகிறேன் வேறு வழியில். இப்போ நம்ம இந்த அப்பா ஒரு குரூப் 2 ரேங்க் லிஸ்ட்டுக்கு நானும் படாத பாடுபட்டு ஒவ்வொருத்தட்டே தென் மார்க் கம்யூனிட்டி எல்லாம் இது பண்ணி அவ்வளோ கோல்டு வீடியோஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தாச்சு, திரும்ப அதை பார்த்தா எனக்கே மண்டை கைது. எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் அழகாக நோட் பண்ணிட்டு தனித்தனியாக போட்டு இப்போ ரேங்க் லிஸ்ட்லாம் போட்டு முடிச்சாச்சு. அவங்களுக்கு வேலையை முடிச்சாச்சு. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 எல்லாத்தையும் முடிச்சாச்சு, வேலை முடிச்சு. இதுக்கப்புறம் அதில் கை வைக்க மாட்டோம், முடியலடா சாமி அப்படின்ட்டு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலையை பார்ப்போம், நம்ம வேலை அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கேன், நிறைய விஷயம் உங்களுக்கு செய்யலான் இருக்கேன். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டெப்த்தாக, அது ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ், அது பேஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ், ஸ்டாட்டிக் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி கேட்டிருக்கோம். அதுமாதிரி 30 கொஸ்டின் டெய்லி கேட்ட மாதிரி அப்படி சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்லோட் பண்ணிச்சு. கூட சரி ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அந்த மாதம் முடிகிறப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
இது இல்லாமல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்லிட்டு தனியாக ஒரு 25 டாபிக்ஸ்லேருந்து கொஞ்சம் பிக் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். 25 to 50 டாபிக்ஸ்லேருந்து ஓவரால் ஒரு மந்த்துக்கு அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். அதுவும் கண்டிப்பாக கொடுப்பேன் பெய்டு பை ஸ்டூடெண்ட்ஸ். அது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் முடிஞ்சளவுக்கு அதுவும் ஜாயின் பண்ணுறேங்க. என்கிட்ட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஜாயின்னா ப்ரிலிம்ஸே பாஸ் ஆகுதுல்ல அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா நம்பி ஜாயின் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன், என்ன நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நான் கொடுக்க கண்டென்ட்லாம் படித்து முடிச்சோம் அந்த டைமுக்குள்ள கண்டிப்பாக முடியும். படிச்சிங்கன்னா முடியும். இந்த ஹவர்ஸ் கணக்கு தான் முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறோம், என்ன டவுட்னாலும் ஒன்று கேட்குறோம், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? இப்போலாம் வந்து நம்ம பேச்சுலர்ஸாக காலைல 3 மணிக்கு எழுச்சி தீயாக படிக்கிறாங்க. 3 to 6. இப்போ பசங்க 3 to 4 ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. 3 to 4:30, 3 to 4, 3. அந்த டைம் எனக்கே சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட காலைல 5 பேருக்கு போட்டது. அப்புறம் இன்னொருத்தங்க அண்ணன் காலைல 3 மணி படிக்க வச்சுட்டேன். உங்களுக்கு மெசேஜ் பண்ண டைம்லாம் 6 மணிக்கு தான் பண்ணுறேன் சொல்லிட்டு அதாவது என்னடா 3 மணிக்கு மெசேஜ் பண்ணுற டைமில் படிச்சுட்டு இருக்காங்களா? சரி, ஓகே, சந்தோஷம். அந்தமாரி படிக்கிறவங்களுக்கு 6 பேருங்க காலைல 3 மணிக்கு எதிரி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு 5 டேஸாக. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நான் அதை தான் சொல்கிறேன். காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் பெரிய விஷயம். அதை நம்ம சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க, அதை படிக்கிறாங்க அப்படின்றப்ப ஓகே, அப்போ நம்ம சொல்கிற ட்ராக்கில் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக வராங்க. அவங்களுக்கு அது நம்ம மேலே நம்பிக்கை தானே. அடுத்து அவங்க மேலே இருக்குது முழு நம்பிக்கை. நம்ம சொல்கிற ஐடியாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் நைட்டு மட்டும் தான் படிக்க முடியும். சில பேர்லாம் தூங்குறதே 3 மணிக்கு தான். அவங்களுக்கு காலையில் தான் என்ன நைட் ஷிஃப்ட்டு அந்தமாரி மார்னிங் ஷிஃப்ட் வந்துட்டு சில ஷிஃப்ட் டைமிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது படிக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்க டைம் நைட் ஃபுல்லாக படிக்கிறவங்களும் இருக்காங்க வேறு வழி இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இதுமாரி அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி யாரையும் விட்டுறதில்லை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொண்டு போகிறது தான். சரியா? ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Group 1, Group 2, Group 4 எல்லாமே இருக்குது. விஓ வரையும் இருக்குது. லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் விஓ கிடச்சி ஜே எடுத்தார். ஓகேங்களா? அவரையும் நான் விடலை. Group 4 கிடச்சி சந்தோஷமாக இருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது, வாங்கி உட்காந்து படிங்க. Group 1 படிக்க சொல்லிட்டு Group 1 படிக்க சொல்லிட்டுருக்கேன். அதுமாதிரி நம்ம யாருமே விட மாட்டோம். இங்கே ஈவன் Group 1 கிளியர் பண்ணாலும் அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்குள்ளே எப்படி மூவ் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தருவேன். நான் இருக்கிறது வரையும் வந்து சொல்லித்தருவேன். ஓகேங்களா? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், பை.